நம்ம இப்போ முட்டை கொத்து பரோட்டா பண்ண போகிறோம். அது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். ஒரு கைப்பிடி வெங்காயம் போட்டுக்கணும். ஒரு கைப்பிடி கேரட் போட்டுக்கணும். கொஞ்சம் கேப்சிகம் போட்டுக்கணும். ஒரு கைப்பிடி கேபேஜ் போட்டுக்கணும். இது கொஞ்சம் ஹாஃப் பாயில் வதங்கின உடனே முட்டை போட்டுக்கணும். இப்போ பெப்பர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இந்த மாதிரி பரோட்டாவை பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இது வீட்டில் செஞ்ச பரோட்டா இல்லை, கடையில் வாங்கினது தான். இப்போ இந்த பீஸ் பண்ண பரோட்டாவை இதில் சேர்த்துக்கணும். இப்போ இதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர், ஏன்னா ஏற்கனவே நம்ம மிளகு பொடி போட்டிருக்கோம், அதனால் 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் சாட் மசாலா, இதெல்லாம் சேர்த்து ஒரு கிண்டிடணும். இப்போ தேவையான அளவு பரோட்டா குருமா ஊற்றி ஒரு கிண்டிடலாம். இதில் இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் தூவிட்டு இதை ஃப்ளேமை ஹையில் வச்சு ஒரு 2 கிண்டி இறக்கிட வேண்டியதுதாங்க. இந்த மாதிரி ஈஸியாக பசங்களுக்கு கேட்கும்போது நம்மளே வீட்டில் கடையிலேருந்து பரோட்டா வாங்கிட்டு வந்து கூட கொஞ்சம் சீக்கிரத்திலே செஞ்சு கொடுக்க முடியும், கொஞ்சம் ஹெல்த்தியாக. இதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரைத்தா பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாவை சும்மா 2ஆக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ ஹெல்த்தியாக வீட்டிலே செஞ்ச முட்டை கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு.